வணக்கம். ஒவ்வொரு மாத இறுதியிலும் பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமா மக்கள்கிட்ட நெறைய நல்ல விஷயங்கள பகிர்ந்துகிட்டு வராரு. அந்த சொல்ல கடந்த முறை அவர் ஷேர் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப மக்கள் மத்தியில பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. அதாவது சென்னையை சேர்ந்த கூடுகள் அமைப்புகள பத்தி பிரதமர் மோடி அவர்கள் 2 நிமிடங்கள் உரையாற்றி இருக்கிறாரு. அதுல இன்னைக்கு நாம கூடுகள் அமைப்புகள நேரடியா சந்திச்சு அவங்களோட பயணத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஒரு விவசாயம் பண்ணுற குடும்பத்துலேருந்து வெளியே வந்த ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் எனக்கு இந்த மரம், மண், இந்த என்ன தண்ணி, ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் இதில் ஆர்வம் அதிகம். படித்த ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் எனக்கு கைட் பண்ணார். ஸோ அவர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தார். இந்த ஸ்பேரோவை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் அவரோட கனெக்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நான் இனிஷியேட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம். 2014 பண்ணிகிட்டு இருந்தோம். அவரோட சேர்ந்து வீக்கெண்ட்ஸில் நாங்கள் சாட்டர்டேஸில் நார்த் சென்னையில் ஸ்பேரோஸ் இருக்குன்னு அப்படின்றத வாலண்டியர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா இதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்ன்றதை அப்போது ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது அவரோட கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஸ்பார்க் இனிஷியேட் ஆனது தான். கோவிட் டைமில் நான் நார்த் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆன அப்புறம் நாங்கள் இதை வேறு ஆங்கிளில் எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் யோசித்தேன். ஸோ அப்போ நான் எடுத்த ஒரு ஃபீல்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் அதை நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்து வளர்ந்தது தான் குருவி. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் ஃபியூ இயர்ஸ் பேக் சொல்லிட்டு இருந்தாங்க என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக ஆகுறது அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்டுமே காலேஜில் இதை பற்றி தெரிஞ்சு பப்ளிக்கு அந்த பாக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ சரி இதையே நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பரவலாக பார்க்கக்கூடியது நார்த் மெட்ராஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதுக்கான வழிகள் என்னன்றதை நாங்கள் முயற்சி பண்ணி சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம்.
கூடுகள் அப்படின்ற ஒரு நேம் வச்சு நாங்கள் 2019 நேமை வச்சோம். பட் அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணது வந்து 2020 தான் வந்து அஃபிஷியலாக நாங்கள் இது வந்து ரிஜிஸ்டர்டு என்ஜிஓவாக கன்வெர்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 40 ஸ்கூல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு 10,000 நெஸ்ட், அந்த ஒரு 1000 நெஸ்ட்டில் கிடைச்ச ரிசல்ட்டு அண்ட் தென் அதோட இம்பேக்ட் வந்து எங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் எஃபோர்ட் போட்டு டைம் அண்ட் தென் என்னோட டீமும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஸோ இதே மாதிரி பீப்புள்ஸ் வந்து லைக் மைண்டட் பீப்புள் என்னோட வந்து கனெக்ட் பண்ணி இப்போ நானும் கிஷோர், ஸோ அவங்க 2 பேரும் மெயின் அவர் தான். ஸோ நானும் அவர் தான் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். பசங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற பசங்க உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக அவங்க மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கேட்ஜெட்ஸ்லையும் இல்லை வீட்லேயே தான் இருப்பாங்க, விளையாடுறது கூட வரதில்லை வெளியில். இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க ஒரு நெயிலு, ஹேமரு இதெல்லாம் டச் பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்குற நெஸ்ட் வந்து நம்ம அவங்களே பண்ண வைக்கிறோம். அவங்களே பண்ண வைக்க போகும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவங்களே பண்ணுறதுனால அது ரொம்ப ப்ரிசர்வாக பார்ப்பாங்க. நான் பண்ணேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வெறுமனே குருவிக்கான ஒரு இது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஆங்கிளில் நான் யோசித்தேன், எங்கெல்லாம் வந்து பப்ளிக் வந்து கேதர் ஆவாங்க அப்படின்ற நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசித்தேன். மளிகை கடை, தண்ணி போடுறவர், இந்த மாதிரிலாம் யோசிச்சு அப்புறம் ஃபைனலாக நான் சூஸ் பண்ணது தான் அந்த ஸ்கூல் கிட்ஸ். ஸோ அவங்க அதை செலக்ட் பண்ணி பண்ணது தான் இப்போ இவ்வளோ 40 ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் சென்னையில் பர்டிகுலராக இன்னமும் ஸ்பேரோ இருக்கிறதுக்கு காரணம் இன்னமும் பழைய காலத்து வீடெல்லாம் இருக்குது. பழைய மாதிரி சமைக்கிற முறைகள், அந்த வெளியே சமைக்கிறது, வெளியே அரிசி கழுவி ஊற்றுறது, ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். மற்ற ஏரியாவில் ஃபுட்டு கிடைக்காது. இன்னொன்று மண் தரை இருக்காது மற்ற ஏரியாவில். இங்கே வந்து மண் தரை இருக்கும். ஆச்சனால இன்னமும் மண் தரை இருக்குது சில இடங்களில். ஸோ மண் தரை கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா ஸ்பேரோஸ் இருக்காது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், மண் தரையை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபெதர் அடிச்சுட்டு மண்ணில் விளையாடும். இதெல்லாம் வந்து அதுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அண்ணா நகரோ இல்லை வேறு எங்கேயாவது போய் பார்த்தோம் அப்படின்னா மண் தரை இருக்காது, ஃபுல்லாக காங்கிரீட்டு ரோடு தான் இருக்கும். ஸோ அங்கே கண்டிப்பாக வராது ஸ்பேரோஸ் நமக்கு. அண்ட் தென் முக்கியமாக இது நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறதுக்கு காரணம் ஸ்பேரோஸ்ன்னு இல்லை, பொதுவாக பேர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, அண்ட் தென் புழு, அண்ட் தென் காக்ரோச்சு இதெல்லாம் வந்து சாப்பிடும். மஸ்கிட்டோ இதெல்லாம் தேடி தேடி சாப்பிடும். ஜென்ரலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக கோவிட் டைமில் கூட நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பட்டிகிளிகள் தொல்லை அதிகமாகிடுச்சு, நிறைய விவசாய நிலத்தை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரே ரீசன் பறவைகள் இல்லை, ஏதாச்சும் ஒரு உயிரினம் அந்த பேலன்ஸ்டு லைஃப் சைக்கிள் இருக்கணும். நாங்கள் கொடுக்கறதுக்கு பேர் வந்து நாங்கள் கூடுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அது கூடு கிடையாது, அது நெஸ்ட்டு கிடையாது. அந்த நெஸ்ட்டுக்குள்ளே அது வந்து கூடு கட்டும். அந்த நெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை மட்டும் தான் நம்ம இயற்கையாக ஒரு இடம் இருந்தால் எப்படி வந்து அந்த பறவை வந்து கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பிரிக்குமோ, தன்னோட இனப்பெருக்கத்தை வந்து பயன்படுத்திக்குமோ, அதுக்கேற்ற மாதிரி அந்த நெஸ்ட்டை வந்து வடிவமைச்சு கொடுக்குறோம். அது ஒரு இடத்த கொடுக்குறோம், அதுக்குள்ளே வந்து அது கூடு கட்டும். நம்ம எங்கே இருக்கிறோமோ, ஹியூமன்ஸ் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் வந்து அது கூடு கட்டும். ரொம்ப க்ளோஸாக, ஹியூமன்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன். பால்கனியில் வந்து 2 பக்கமுமே நான் வந்து நெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேயே வந்து அது கூடுகள் வந்து குருவிலாம் வர ஆரம்பித்து இதெல்லாம் வந்து முட்டையிட்டு இனப்பெருக்க பார்க்குறதெல்லாம் பார்க்குறது போது என் பசங்களே வந்து அந்த சவுண்டு அந்த இதுக்கெலாம் வந்து போய் ஆசையை அவங்களே பார்ப்பாங்க. அது வந்து கூடு கட்டு போகும்போது ஆண் குருவி 2 பெண் குருவி 2மே வந்து அதுக்கான பொருட்களை கொண்டு வந்து கூடு கட்டும். அது இல்லாமல் அது அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அது ஃபீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2மே ஆண் குருவி பெண் குருவி 2மே ஃபீட் பண்ணும். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நடக்கும். இந்த 20-25 நாளுமே ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும்.
உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய ரெகக்னேஷன் தான். ஸோ நம்ம என்னதான் செலவு பண்ணாலுமே வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன்லாம் கிடைக்காது. ஒரு கண்ட்ரியோட பிஎம் வந்து நம்ம பண்ணுற எங்கேயோ அந்த எண்டு இந்த எண்டு, ஸோ நம்ம இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை பற்றி ஒரு 2.5 மினிட்ஸ் பேசியிருக்காருன்னா அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன். இந்த ஒரு ரெகக்னேஷன் தான் எங்களோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் மேபி இதுக்கப்புறம். चेन्नई के कुडुगल ट्रस्ट ने गोरैया की आबादी बढ़ाने के लिए स्कूल के बच्चों को अपने अभियान में शामिल किया है। कुडुगल ट्रस्ट की इस पहल से आसपास के इलाकों में गोरैया की आबादी बढ़नी शुरू हो गई है। आप भी अपने आसपास ऐसे प्रयास करेंगे तो निश्चित तौर पर गोरैया फिर से हमारे जीवन का हिस्सा बन जाएगी। கூடுதல் ஸ்பேரோ கன்சர்வேஷன் ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கட்டும், அது வந்து நம்ம டைமை வந்து பிள்ளைங்களை வேறு மாதிரி என்கேஜ் பண்ண வைக்கும், ஸ்க்ரீனிங் டைமை ரொம்ப குறைக்கும். ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியலாலும் அட்லீஸ்ட் எங்கேயாவது அவங்கள இதில் இந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்மளும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும். சிட்டுக்குருவிகளை வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் வளர்க்காம அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பற்றி கூடுதல் குழுவினர் நம்ம கிட்ட ரொம்பவே தெளிவா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால நாம என்ன பண்ணணும்னா இது மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளை சப்போர்ட் பண்ணணும். குறிப்பா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கூடை ரெடி பண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல வச்சோம்னா அது குருவிகளுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதை தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பத்மபிரியா.